ஒரு அப்பாவும் மகனும் காலையோரத்துல ஒரு சின்ன பழக்கடையை வச்சுட்டு இருக்காங்க. அப்ப அவங்க பையன் கிட்ட அவங்க அப்பா சொல்றாரு, மாசத்த கொஞ்சம் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், நீ கொஞ்சம் கடையை பாத்துனாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவனும் கடையை பாத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அப்ப திடீர்னு ஒரு குரங்கு சில பழங்களை திருடிக்கிட்டு ஓடுது. இத பார்த்து அவனும் ரொம்ப கோபமா அந்த குரங்க பின்னாடியே துரத்திக்கிட்டு ஓடுறான். இப்ப அந்த ஆள் இல்லாத பழக்கடையில இன்னும் சில குரங்குகள் வந்து பழத்தெல்லாம் கீழே தள்ளி விட்டு அந்த பழக்கடையவே ரொம்ப நாஸ்தி பண்ணிடுதுங்க. அந்த சிறுவனும் அந்த குரங்க பிடிக்க முடியாம ரொம்ப சோகமா கடைக்கு திரும்ப வர்றப்ப கடையில இருக்கிற எல்லா பழங்களும் தரையில விழுந்து நாஸ்தியா இருக்கிறத பார்த்துட்டு அவன் கண்ணீர் விட்டு அழுத்துட்டு நின்னுட்டு இருக்கான். அப்ப அவங்க அப்பா கடைக்கு திரும்ப வந்து கடையை பார்த்ததும் ரொம்ப அதிர்ச்சியா பையன் கிட்ட என்னாச்சுன்னு கேக்குறாரு. அவனும் கண் கலங்கிக்கிட்டே நடந்த விஷயத்த அவங்க அப்பா கிட்ட சொல்றான். அப்பா, இங்க நடந்த எல்லாத்துக்குமே காரணம் அந்த குரங்கு தான்பா அப்படின்னு சொல்றான். இத கேட்ட அவங்க அப்பா, எல்லாத்துக்கும் அந்த குரங்கு மேலே பழி போடாத, நம்ம கடை இவ்வளவு நாஸ்தியா இருக்கிறதுக்கு நீயும் ஒரு வகையில காரணம் தான் அப்படின்னு சொல்றாரு. எங்கேயோ அந்த குரங்கு பழங்களை எடுத்துட்டு போகும்பொழுது சரி போனா போகட்டும் அப்படின்னு சொல்லி நீ கடையிலேயே இருந்திருந்தனா நமக்கு இவ்வளவு பழங்கள் நஷ்டமா இருக்காது. கண்ணா, எப்பவுமே நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. போனதை நினைச்சு போராடுறதை விட இருக்கிறத நம்ம எப்படி காப்பாத்திக்கணும்னு நினைச்சு யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம். நான் திரும்பவும் சொல்றேன், கோபம் நம்மள திரும்ப திரும்ப முட்டாளாதான் ஆக்கிக்கிட்டு இருக்கும். அதுவே நீ அந்த கோபம் வர நேரத்துல ஒரு நிமிஷம் நிதானமா யோசிக்க கத்திருந்தனா இப்ப நம்ம இவ்வளவு பெரிய இழப்பை சந்திச்சிருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.